Hello, I am Adi. Welcome to our channel CCNA for you. ஸோ நம்ம வந்து இந்த சேனலில் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஐபி அட்ரஸ் வந்து நம்மளாக அசைன் பண்ணுறது அண்ட் வந்து மேக் அட்ரஸ் வந்து யூனிக்காக இருக்கும், அது ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்தே யூடிபி கேபிள் எப்படி போடுறது அண்ட் வந்துட்டு பைனரி சிஸ்டம் நம்பர் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோம். அண்டு ஃபைனலாக ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் பிசி கூட கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் பிங் பிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கமாண்ட் ஏன் அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் பிசிஸ், ஒன் பிசி டு அனதர் பிசி கூட ரீச்சபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற கமாண்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிங் அப்படின்னா என்னென்னா பேக்கெட் இன்டர்நெட் குரூப்பர், இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது வந்து இது வந்து எதுக்குன்னா டெஸ்டிங் கமாண்ட், நெட்வொர்க் டெஸ்டிங் கமாண்ட். அண்ட் ஆல்சோ ரீச்சபிலிட்டி இருக்கா, கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற கமாண்ட். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டு செக்ஸ் நெட்வொர்க் ஒர்க்கிங் ஆர் நாட், நெட்வொர்க் கரெக்டாக கனெக்டிவிட்டியில் இருக்கா, நெட்வொர்க் கரெக்டாக ரீச்சபிலிட்டியில் இருக்கா, அது போல் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுற சர்வர் கூட ரீச்சபிலிட்டியில் இருக்கா, சம்திங் டிஎன்எஸ் இது போல் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐபி இருக்கும், அதை போட்டு நம்ம இந்த கமெண்ட் டைப் பண்ணி பார்த்தோன்னா ரீச்சபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாரி ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் டிஃப்ரெண்ட் பிசிஸ் இருக்குது, நான் வந்து கனெக்ட் பண்ணணும், ஐ மீன் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும். நான் இப்போ அனுப்ப போகிற டேட்டாவானது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல். ஸோ அது கரெக்டாக ப்ராப்பராக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அந்த ஃபைல் ஒன்ஸ் இதாகிடுச்சுன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா அது ஏன்னா ரொம்ப செக்யூர்டான ஃபைல். ஸோ நான் இப்போ அனுப்ப போகிறேன். அப்போது அதுக்கு தான் இந்த கமாண்ட் பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிசி என்கிட்ட நான் ஐபி அசைன் பண்ணிட்டேன் இந்த பிசியில். நான் அந்த பிசியோட ஐபி எனக்கு தெரியும், அது யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா இந்த பிசிலேருந்து பிசி 1லேருந்து பிசி 2க்கு பிங் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் இருக்குல்ல, அந்த கமாண்ட், அதாவது கமாண்ட் பிங், கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் 10.0.0.20 அப்படின்னு சொல்லிட்டு பிங் பண்ணி பார்ப்பேன். பிங் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன டேட்டா அனுப்பினாலும் அது ப்ராப்பராக போயிடும். பிங் ஆகலாம் சம்திங் எரர், ஸோ டேட்டா அனுப்பினாலும் கரெக்டாக ப்ராப்பராக போகாது. அதுக்காக தான் இந்த கமாண்ட். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் அப்கமிங்கில் பார்ப்போம். இது லைக் சும்மா பேசிக்ஸ் தான். பிங்னா அதுக்குள்ளே ஒரு சம்திங் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங்கில் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாரி இதை ரியல் டைமில் பார்க்கலாமா? ஸோ சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நம்ம லேப் ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன், அப்கமிங்கில் நான் அதுவும் அப்லோட் பண்ணேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ரியல் டைமில் எப்படி இதாகுது, பிங் பண்ணால் எப்படி கனெக்டிவிட்டிலாம் பண்ணிவிட்டு எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு 2 பிசிஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிசிக்கு வந்து பிசி 1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பிசி எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து பிசி 2 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிசி வந்து 10.1, அதாவது இந்த பிசி வந்து 10.1 அண்ட் இந்த பிசி வந்து 10.20. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இது பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து 10.1 அந்த அனதர் பிசி வந்து 10.2ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு இப்போது இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு கனெக்டிவிட்டி போட போகிறேன். ஓகேவா? நான் இப்போ இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு கேபிள் போட்டு கனெக்டிவிட்டி போட போகிறேன். ஸோ இது என்ன கேபிளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள். நம்ம அந்த கிரிம்பிங் ப்ராசஸ்லாம் பார்த்தோம் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ பிசி டு பிசினா காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள். ஸோ நான் இந்த பிசிலேருந்து அந்த போர்ட் நம்பருக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அது போல் அங்கேயும் ஆப்போசிட்லேயும் கொடுத்தாச்சு. 2 இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், 2 பிசிக்கும். அடுத்து நான் என்ன பண்ணணும்னா இந்த பிசி 1ல் ஐபி அசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிசியில் என்ன ஐபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகேவா? நான் அடுத்தது வந்து இந்த பிசியில் 10.0.0.0.10 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ண போகிறேன். ஐபி சக்ஸஸ்ஃபுல்லாக அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ அடுத்தது நான் இந்த சிஸ்டம் போகிறேன். இந்த சிஸ்டம் போயிட்டு 10.0.0.20 அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அசைன் பண்ணேன். இதுலேயும் நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2 சிஸ்டம்க்கும் ரீச்சபிலிட்டி இருக்கா, நான் இன்கேஸ் ஒரு டேட்டா அனுப்புனா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமா. ஸோ நான் இந்த பிசிக்கு போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் 10.0.0.20 அப்படின்னு நான் கமாண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போது என்டர் எடுக்கு. இங்கே பாருங்கள், ரிப்ளை ஃப்ரம் 10.20 தெரியுதா. ரிப்ளை ஃப்ரம் 10.20. இந்த பைட்ஸ் இதெல்லாம் லீவ் இட், அதை நான் அப்கமிங்கில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கரெக்டாக பேக்கெட்டும் போயிடுச்சு. பேக்கெட் சென்ஸ் அண்ட் ரிசீவ். நான் அனுப்பின இது இன்ஃபர்மேஷன் அந்த பிசிக்கு பாஸும் ஆகிடுச்சு. அது போல் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண இதுவும் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கமாண்ட் பிங் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியல் டைமில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போது நான் பிங் ஆகிடுச்சு. அப்போது நான் டேட்டா செக்யூர்டாக அனுப்புனா போகுமா? கண்டிப்பாக போகும். வேறு எந்த இதுவும் ஆகாது. அண்ட் ஆல்சோ நான் வந்து இதை ரியல் டைமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது யூடிபி கேபிள் வந்து ட்ரிம் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் கூட கனெக்ஷன் பண்ணி ப்ளஸ் வந்து பிங் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் அந்த வீடியோவோட மெர்ஜ் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோவோட இந்த சீரீஸ் முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் பிசிஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி யூடிபி கேபிள் போட்டோம். அண்ட் தென் வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பர் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அண்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம். மேக் அட்ரஸ் ஆல்ரெடி யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் வந்துட்டு கமெண்ட் பிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட நெட்வொர்க் சீரீஸ் முடியுது. இது பார்ட் 4. நம்ம டிஃப்ரெண்ட் பிசி கூட கம்யூனிகேட் பண்ணோன்னா என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ நான் சொன்னது ஜஸ்ட் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் பிசி கூட கம்யூனிகேட் பண்ண என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுவே நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி இன்னும் வேறு ஏரியா கூட யூஸ் பண்ணணும்னா அது என்னான்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.